திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 35 துறவு. அதிகாரம் 35 துறவு ரெனன்சியேஷன். திருக்குறள் 341 350. திருக்குறள் 341 யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். முன்னுரை. மனிதன் அடையும் துன்பங்களுக்கு அடிப்படை அவனது பற்றுகளே ஆகும். எந்தெந்த பொருட்களின் மீது வைத்துள்ள பற்றை ஒருவன் விலக்குகிறானோ அந்தந்த பொருட்களால் அவனுக்கு வரும் துன்பங்கள் நீங்கும் என்பதை விளக்குகிறது. தமிழ் சுருக்கம். ஒருவன் எந்தெந்த பொருளிலிருந்து பற்றை நீக்கிக் கொள்கிறானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை. English summary. From whatever thing a person detaches themselves, from that specific thing they are saved from suffering. விரிவான பகுப்பாய்வு. சொற்பிரிப்பு பொருள். யாதனின் எந்தெந்த பொருட்களிலிருந்து நீங்கியான் பற்றை நீக்கியவன். நோதல் துன்பப்படுதல். அதனின் அந்தந்த பொருட்களினால் இலன் துன்பம் இல்லாதவன் ஆகிறான். இலக்கண நயம். யாதனின் அதனின் என அடுக்குத் தொடராக கையாண்டிருப்பது பற்றுகளின் பன்முகத்தன்மையையும் அவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக துறக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. இலன் என்பது குறிப்பு வினையாளனையும் பெயர். கருத்து மையக்கருத்து. பற்று நீக்கமே துன்ப நீக்கத்திற்கு ஒரே வழி. விளக்கம். நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் எதன் மீது அதிக ஆசை அல்லது பற்று வைக்கிறோமோ அது தொலைகின்ற போதோ அல்லது நம்மை விட்டு பிரிகின்ற போதோதான் பெரும் துயரமடைகிறோம். உதாரணமாக, பணத்தின் மீது பற்றற்றவனுக்கு பண இழப்பு துக்கத்தை தராது. புகழை விரும்பாதவனுக்கு பழிச்சொல் வருத்தத்தை தராது. எனவே துன்பத்திலிருந்து விடுதலை பெற விரும்பினால் அதற்குக் காரணமான உலகப் பற்றுகளை ஒவ்வொன்றாக அறுக்க வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. காரண காரியக் கொள்கையின் காஸ் அண்ட் எஃபெக்ட் அடிப்படையில் அமைந்த தத்துவம் இது. பற்று என்பது காரணம், துன்பம் என்பது காரியம். காரணத்தை அழித்தால் காரியம் தானாகவே அழிந்துவிடும் என்ற ஆழமான வாழ்வியல் உண்மையை வள்ளுவர் மிக எளிமையாக உணர்த்துகிறார். இது புத்தரின் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற தத்துவத்தோடு ஒப்பிடத்தக்கது. திருக்குறள் 342 வேண்டினுண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டியற்பால பல. முன்னுரை. துறவரத்தால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதைப் பற்றியும் அந்த இன்பங்களை அடைய எப்போது துறக்க வேண்டும் என்பதைப் பற்றியும் எடுத்துரைக்கிறது. தமிழ் சுருக்கம். ஒருவன் பேரின்பத்தை விரும்பினால் இளமையும் செல்வமும் உள்ள போதே உண்டாக இருக்கும் போதே துறக்க வேண்டும். அப்படி துறந்த பின் இவ்வுலகிலேயே அவனுக்கு பல நன்மைகள் விளையும். English summary. If you desire true happiness, renounce layout attachments while you possess resources. After renunciation, many supreme joys will naturally manifest here. விரிவான பகுப்பாய்வு. சொற்பிரிப்பு பொருள். வேண்டின் பேரின்பத்தை அல்லது முக்தியை விரும்பினால் உண்டாகத் துறக்க இளமையும் செல்வமும் நுகரும் தன்மையும் இருக்கும் போதே துறக்க வேண்டும். துறந்தபின் அவ்வாறு துறந்த பிறகு ஈண்டு இவ்விடத்திலேயே இப்பிறவியிலேயே இயற்பால ஏதும் தன்மையுடைய இன்பங்கள் பலவாகும். இலக்கண நயம். உண்டாகத் துறக்க என்பதில் உள்ள உண்டாக என்பது வாய்ப்பு, வசதி, ஆற்றல் இருக்கும் போதே செய்வதைக் குறிக்கும் தகுதிநிலை. கருத்து மையக்கருத்து. ஆற்றல் இருக்கும் போதே துறத்தல் வேண்டும். அதனால் அளவற்ற நன்மைகள் உண்டாகும். விளக்கம். முதுமை வந்து உடம்பு தளர்ந்து எதையும் அனுபவிக்க முடியாத நிலையில் பற்றுகளை விடுவது உண்மையான துறவாகாது. அனைத்து செல்வங்களும் அனுபவிக்கும் ஆற்றலும் கைவசம் இருக்கும் போதே அவற்றை மனப்பூர்வமாக துறப்பதே மேலானது. அவ்வாறு துறப்பவருக்கு உலகியல் கவலைகள் நீங்கி மன அமைதியும் ஆன்ம ஞானமும் ஆகிய பல நன்மைகள் இப்பிறவியிலேயே கிட்டும். தத்துவ பகுப்பாய்வு. துறவரம் என்பது ஏதோ மரணத்திற்குப் பின் கிடைக்கும் இன்பத்திற்கான முதலீடு அல்ல. அது வாழும் போதே இங்கேயே ஈண்டு மன அமைதியையும் பேரானந்தத்தையும் தரும் ஒரு உன்னதமான தத்துவ நிலை என்பதை வள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். திருக்குறள் 343 அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு. முன்னுரை. துறவரப் பாதையில் செல்பவன் தன் ஐம்புலன்களையும் எவ்வாறு அடக்க வேண்டும், எவற்றை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதை விவரிக்கிறது. உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். சோகஸ்மெய்லி. இங்கிலீஷ் சம்மரி. தமிழ் சுருக்கம். ஐம்புலன்களின் ஆசைகளையும் அடக்க வேண்டும்.
அவற்றுக்கு காரணமான உலகப் பொருட்கள் அனைத்தின் மீதான பற்றையும் ஒரே சேர கைவிட வேண்டும். இங்கிலீஷ் சம்மரி. One must conquer the desires of the five senses and simultaneously renounce all worldly attachments entirely. விரிவான பகுப்பாய்வு. சொற்பிரிப்பு பொருள். அடல் வேண்டும் வெல்லுதல், அடக்குதல் வேண்டும். ஐந்தன் புலத்தை ஐம்புலன்களின் மெய், வாய், கண், மூக்கு, செவி வழியே வரும் ஆசைகளை விடல் வேண்டும், கைவிடுதல் வேண்டும். வேண்டிய வெல்லாம் ஆசைப்படும் பொருட்கள் எல்லாவற்றையும் ஒருங்கு ஒரே சேர முற்றிலும். இலக்கண நயம். அடல் வேண்டும், விடல் வேண்டும் என்ற வியங்கோள் வினைமுற்றுப் பொருட்கள் துறவுக்குரிய இன்றியமையாத கட்டளையாய் அமைந்துள்ளன. ஒருங்கு என்பது தற்காலிகமாக அல்லாமல் ஒட்டுமொத்தமாக விடுவதைக் குறிக்கிறது. கருத்து மையக்கருத்து. ஐம்புலன் அடக்கமும் ஒட்டுமொத்த பற்று துறப்பும் துறவின் அடிப்படை. விளக்கம். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய ஐந்து புலன்களும் மனிதனை புற உலகப் பொருட்களின் மீது ஆசை கொள்ளத் தூண்டுகின்றன. இந்த ஐந்தின் ஆற்றலையும் அடக்கி மனதை உள்முகமாக திருப்ப வேண்டும். பாதியில் அல்லது சில பொருட்களை மட்டும் விட்டுவிட்டு சிலவற்றை வைத்துக் கொள்வது துறவாகாது. ஆசைப்படும் அனைத்தையும் ஒரே மனதாக துறக்க வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. மனக்கட்டுப்பாடு மற்றும் புலனடக்கம். சென்சரி கண்ட்ரோல் பற்றிய தத்துவம். புற உலகப் பொருட்கள் இன்பம் தருபவை என்ற மாயையிலிருந்து விடுபட்டு உண்மையான இன்பம் ஆன்மாவிற்குள்தான் உள்ளது என்பதை உணரும் ஆன்மீக தத்துவப் பார்வை இதில் அடங்கியுள்ளது. திருக்குறள் 344. இயல்பாகம் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயிலாகம் மற்றும் பெயர்த்து. முன்னுரை. தவம் செய்பவர்களுக்கு அல்லது துறவிகளுக்கு இருக்க வேண்டிய தகுதி எது? அவர்களை மீண்டும் பிறவித் துன்பத்தில் தள்ளுவது எது என்று கூறுகிறது. தமிழ் சுருக்கம். தவம் செய்வோருக்கு ஒரு பொருளும் இல்லாமை பற்றற்று இருத்தல் இயல்பான பண்பாகும். ஏதேனும் ஒரு பொருளை உடைமையாகப் பெற்றிருந்தால் அது மீண்டும் அவர்களை அறியாமை பெருங்கடலில் தள்ளிவிடும். இங்கிலீஷ் சம்மரி. To possess absolutely nothing is the natural quality of penance. Possessing even a single thing will bring back delusion. விரிவான பகுப்பாய்வு. சொற்பிரிப்பு பொருள். இயல்பாகம் இயற்கையான குணமாகும். நோன்பிற்கு தவம் செய்வோர்க்கு துறவிகளுக்கு. ஒன்று இன்மை ஒரு பொருளும் தமக்குரியதாக இல்லாமை. உடைமை ஏதேனும் ஒரு பொருளை தமக்குரியதாக கொண்டிருப்பது. மயிலாகம் அறியாமை மயக்கம் தருவதாகும். மற்றும் பெயர்த்து மீண்டும் பழைய பிறவிச் சுழற்சியில் கொண்டு சேர்க்கும். இலக்கண நயம். இன்மை இல்லாத நிலை மற்றும் உடைமை பெற்றிருக்கும் நிலை என்ற முரண் சொற்களைக் கொண்டு துறவின் இலக்கணத்தை வள்ளுவர் அழகாக விளக்கியுள்ளார். கருத்து மையக்கருத்து. துறவிக்கு உடைமை என்பது மயக்கத்தைத் தரும், இல்லாமையே பெருமை தரும். விளக்கம். துறவறம் மேற்கொண்டவருக்கு இது என்னுடையது என்று சொல்லிக் கொள்ளும்படியாக எந்தப் பொருளும் இல்லாதிருப்பதே அழகும் இயல்பும் ஆகும். அவ்வாறு இல்லாமல் ஏதேனும் ஒரு சிறிய பொருளின் மீது பற்று வைத்து அதைத் தன் உடைமை ஆக்கிக் கொண்டால் அது மீண்டும் உலகியல் ஆசைகளையும் மன மயக்கத்தை உண்டாக்கி அவர்களை தவப்பாதையிலிருந்து திசை திருப்பிவிடும். தத்துவ பகுப்பாய்வு. அபரிகிரகம் மினிமலிசம் நான்பொசெஷன் என்ற தத்துவத்தை பேசுகிறது. பொருட்கள் நம்மை ஆள அனுமதிக்கக்கூடாது. புற உடைமைகள் பெருக பெருக அகத்தின் அமைதி குலையும் என்ற உளவியல் உண்மையை இது உணர்த்துகிறது. திருக்குறள் 345 மற்றும் தொடர்பாடு. எவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. முன்னுரை. பிறவிப் பிணியை அறுக்க முயலும் துறவிகளுக்கு தங்களின் சொந்த உடம்பே சுமையாக இருக்கும்போது பிற உலகப் பொருட்களின் மீது பற்று வைப்பது வீண் என்பதை விளக்குகிறது. உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். சோகஸ்மெய்லி. இங்கிலீஷ் சம்மரி. தமிழ் சுருக்கம். பிறவியை அறுக்க துணிந்தவர்களுக்கு தம்முடைய உடம்பே ஒரு சுமையாக அதிகப்படியாக இருக்கும்போது வேறு புறப்பொருட்களின் மீது பற்று வைப்பது ஏன்? இங்கிலீஷ் சம்மரி. For those who resolve to cut off the cycle of birth, even their own body is an excess burden. What then is the need for other worldly attachments? விரிவான பகுப்பாய்வு. சொற்பிரிப்பு பொருள் மற்றும் மேலும் தொடர்பாடு. உலகப் பொருட்களின் பற்று தொடர்பு எவன்கொல் என்ன பயன் தரும்? வீணானது. பிறப்பறுக்கல் உற்றார்க்கு இனி பிறவாதற்கு முயலும் துறவிகளுக்கு. உடம்பும் தங்களின் சொந்த உடலும் கூட மிகை அதிகப்படியானது பாரமானது. இலக்கண நயம். எவன்கொல் என்பதில் கொல் என்பது ஐயப்பொருளில் வந்த அசைநிலை. உடம்பையே மிகை என்று கூறியது தீவிர துறவின் உச்சநிலையைக் காட்டுகிறது. கருத்து மையக்கருத்து.
பிறவி அறுக்க நினைப்பவருக்கு உடலே சுமை, எனவே மற்ற பற்றுகள் தேவையற்றவை. விளக்கம்: மறுபிறவி இல்லாத நிலையை, முக்தியை அடைய விரும்பும் துறவிகள் ஆன்மாவை மூடியிருக்கும் இந்த உடலையே ஒரு சுமையாக, தற்காலிக கருவியாக மட்டுமே கருதுவர். உடலின் தேவையை குறைப்பதே தவத்தின் நோக்கம் எனும் போது, வீடு, நிலம், பொன், பொருள் போன்ற மற்ற புறப்பொருட்களை தேடிச் சேர்த்து அவற்றோடு பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வது அறியாமையாகும். தத்துவ பகுப்பாய்வு, உடலான்மா வேறுபாடு, பாடி-சோல் டியூலிசம் பற்றிய தத்துவம். உடலை ஆன்மாவின் சிறைக்கூடமாக கருதும் தத்துவ பார்வை இதில் வெளிப்படுகிறது. பிறவித் தலையிலிருந்து விடுபட நினைப்பவனுக்கு புற உலகத் தொடர்புகள் அனைத்தும் விலங்காகவே தோன்றும். திருக்குறள் 346 யானது என்னும் செருக்கொறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். முன்னுரை: துறவறத்தின் மிக முக்கிய தடையான அகங்காரம், நான் மற்றும் மமகாரம், எனது ஆகிய இரண்டையும் ஒழிப்பவனுக்கு கிடைக்கும் உன்னத நிலையை விவரிக்கிறது. தமிழ் சுருக்கம்: நான் என்கிற அகந்தட்டையும் என்னுடையது என்கிற உடைமை பற்றையும் ஒழிப்பவன் தேவர்களாலும் அடைவதற்கரிய உயர்ந்த முக்தி உலகத்தை அடைவான். இங்கிலீஷ் சம்மரி: He who destroys the pride of I, ego, and mine, possessiveness, will enter a supreme realm higher than that of the celestial beings. விரிவான பகுப்பாய்வு. சொற்பிரிப்பு பொருள்: யான் நான், அகங்காரம், எனது என்னுடையது, மமகாரம் என்னும் என்றழைக்கப்படும் செருக்கு அறுப்பான் மயக்கத்தை தலைக்கணத்தை வேறறுப்பவன், வானோர்க்கு உயர்ந்த தேவர்களின் உலகத்தைக் காட்டிலும் மேலான உலகம் புகும், வீடுபேறு முக்தி, உலகிற்குள் நுழைவான். இலக்கண நயம்: யான், எனது என்பன முறையே அகப்பற்று மற்றும் புறப்பற்றைக் குறிக்கும் ஆகபெயர்கள். செருக்கு என்ற சொல் பற்றினால் வரும் அறியாமை திமிரைக் குறிக்கிறது. கருத்து மையக் கருத்து: நான், எனது என்ற செருக்கை அழிப்பதே முக்திக்கு வழி. விளக்கம்: மனிதனை தவறான வழியில் செலுத்துவது அவரது ஈகோ எனப்படும் நான் என்ற எண்ணமும் பேராசையான எனது என்ற எண்ணமும்தான். இந்த இரண்டு அகப்பற்றுகளையும் எவன் ஒருவன் முற்றிலும் ஒழிக்கிறானோ அவன் சாதாரண உலக இன்பங்களைத் தாண்டி தேவர்களாலும் எட்ட முடியாத மிக உயர்ந்த பேரின்ப நிலையை, முக்தியை அடைவான். தத்துவ பகுப்பாய்வு. அகங்காரமமகார ஒழிப்பு தத்துவம். ஆன்மீகப் பயணத்தில் புறப்பொருட்களைத் துறப்பதை விட அகத்தில் உள்ள தான் என்ற உணர்வைத் துறப்பதே மிகக் கடினமானது மற்றும் மிக முக்கியமானது என்ற வேதாந்த தத்துவத்தை வள்ளுவர் இங்கே வலியுறுத்துகிறார். திருக்குறள் 347 பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடா தவர்க்கு. முன்னுரை: உலகப் பற்றுகளை விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பவர்களை துன்பங்கள் எவ்வாறு பற்றிக் கொள்கின்றன என்பதை எளிய உவமையுடன் கூறுகிறது. தமிழ் சுருக்கம்: ஆசைகளையும் பற்றுகளையும் விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொண்டு பின் தொடரும். இங்கிலீஷ் சம்மரி: Miseries will relentlessly cling to those who refuse to let go of their worldly attachments. விரிவான பகுப்பாய்வு. சொற்பிரிப்பு பொருள்: பற்றி விடா பற்றிக் கொண்டு விடாமல் இருக்கும் இடும்பைகள் துன்பங்கள், பற்றினை உலகப் பற்றுகளை பற்றி விடாதவர்க்கு இறுகப் பற்றிக் கொண்டு கைவிட மனமில்லாதவர்களுக்கு. இலக்கண நயம்: விடா என்பது செய்யுளிசை அளபெடை, நெடில் நீண்டு ஒலிப்பது. பற்றி, விடா என்ற சொற்கள் மீண்டும் மீண்டும் வந்து சொற்பொருள் பின்வருநிலையணி நயத்தை தருகின்றன. துன்பத்திற்கும் மனிதனுக்கும் நடக்கும் பிடிவாதப் போராட்டத்தை இச்சொற்கள் நயமாக காட்டுகின்றன. கருத்து மையக் கருத்து: பற்றை விடாதவனை துன்பம் விடாது. விளக்கம்: நாம் எப்போது ஒரு பொருளை இது எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாக பற்றுகிறோமோ அப்போதே துன்பமும் நம்மை பற்றிக் கொள்கிறது. நாம் பற்றை விடாதவரை நோயோ வறுமையோ மனக்கவலையோ போன்ற துன்பங்கள் நம்மை நிழல் போலத் தொடரும். துன்பத்திலிருந்து தப்பிக்க ஒரே வழி நாம் பிடித்துள்ள பற்றை தளர்த்துவதுதான். தத்துவ பகுப்பாய்வு. கர்ம வினையும் பந்தமும் பற்றிய தத்துவம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்கிறான். பற்று என்ற விதையை விதைத்தால் துன்பம் என்ற கனியைத்தான் அறுவடை செய்ய முடியும் என்ற பிரபஞ்ச விதியை இது விளக்குகிறது. திருக்குறள் 348 தலைப்பட்டார் தேறு துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்ற எவர். முன்னுரை: முழுமையாக துறந்தவர்களுக்கும் பற்று என்னும் மாய வலையில் சிக்கியவர்களுக்கும் இடையே உள்ள நிலையை ஒப்பிட்டுக் காட்டுகிறது. தமிழ் சுருக்கம்: பற்றுகளை முழுமையாக துறந்தவர்களே வாழ்வியல் உன்னத நிலையை, முக்தியை அடைந்தவர்கள் ஆவர். அவ்வாறு துறக்காது மற்றவர்கள் அறியாமையினால் உலக மாயை என்னும் வலையில் சிக்கித் தவிப்பார்கள்.
English summary: those who have completely renounced all attachments have attained the supreme goal. All others, deluded, are caught in the net of worldly illusion. விரிவான பகுப்பாய்வு. சொற்பிரிப்பு பொருள்: தலைப்பட்டார் முதன்மை நிலையை, வீடுபேற்றை, அடைந்தவர், தீரத் துறந்தார் பற்றுகளை முற்றிலும், வேரோடு, துறந்தவர், மயங்கி அறியாமையால் மருண்டு, வலைப்பட்டார், பிறவிப்பிணி என்னும் வலையில் சிக்கியவர் ஆவர். மற்றையவர் துறக்காத பிற மனிதர்கள். இலக்கண நயம்: தீரத் துறந்தார் என்பதில் தீர என்பது முழுமையைக் குறிக்கும் வினையெச்சம். வலைப்பட்டார் என்பதில் உருவக அணி பயின்று வந்துள்ளது. உலக வாழ்க்கை ஒரு வலை. கருத்து மையக் கருத்து: முழுமையாக துறந்தவரே மேலோன், துறவாதவர் மாய வலையில் சிக்கியவர். விளக்கம்: மீன் எவ்வாறு வலையில் சிக்கித் தவிக்கிறதோ அதுபோல உலக இன்பங்களே நிரந்தரம் என்று மயங்கி வாழும் மனிதர்கள் பிறப்பு, இறப்பு, கவலைகள் நிறைந்த சம்சார வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் ஆசைகளை வேரோடு அறுத்தவர்களோ அந்த வலையை அறுத்துக்கொண்டு வெளியேறிய சுதந்திரப் பறவைகளைப் போல உன்னத நிலையை அடைகிறார்கள். தத்துவ பகுப்பாய்வு. மாயாவாதம் அல்லது உலக மாயை, இல்யூஷன் பற்றிய தத்துவம். இன்பம் என்று நினைத்து மனிதன் ஓடும் பாதைகள் அனைத்தும் ஒரு மாய வலை என்பதை உணர்ந்து அதிலிருந்து விடுபடுவதே உண்மையான விடுதலை, லிபரேஷன் ஆகும். திருக்குறள் 349. பற்றற்ற கண்ணை பிறப்பறுக்கும் மற்று. நிலையாமை காணப்படும். முன்னுரை: பிறவிச் சுழற்சியிலிருந்து ஒருவன் எப்போது விடுதலை பெறுகிறான் மற்றும் பற்றை விடாதபோது அவனுக்கு என்ன நிகழ்கிறது என்பதை தெளிவாக கூறுகிறது. தமிழ் சுருக்கம்: ஒருவன் பற்றுகளை முழுமையாக நீக்கிய கணத்திலேயே அவனது பிறவி அறுபடும். பற்றை நீக்காத போது அவன் மீண்டும் மீண்டும் மாறிவரும் நிலையற்ற பிறவிகளையே அடைவான். இங்கிலீஷ் சம்மரி: the very moment all attachments are severed, the cycle of birth is cut off, otherwise, one continues to experience the transience of endless rebirths. விரிவான பகுப்பாய்வு. சொற்பிரிப்பு பொருள்: பற்று அற்ற கண்ணே பற்றுகள் நீங்கிய அந்த சமயத்திலேயே பிறப்பு அறுக்கும் அவரது பிறவித் தொடர் அறுபடும், இனி பிறக்க மாட்டான். மற்று அவ்வாறு பற்று அறுக்காதவிடத்து நிலையாமை காணப்படும். தோன்றி தோன்றி அழியும் நிலையற்ற பிறவிச் சுழற்சியே வந்து வாய்க்கும். இலக்கண நயம்: கண்ணே என்பதில் உள்ள ஏகாரம் தேற்றப் பொருளில் வந்து அவ்வினாடியே என்ற காலத்துல்லியத்தை காட்டுகிறது. நிலையாமை என்பது இங்கு நிலையற்ற பிறவிகளைக் குறிக்கும் ஆகுபெயர். கருத்து மையக் கருத்து: பற்றற்ற நிலையே பிறவிச் சுழற்சியை நிறுத்தும். விளக்கம்: ஒரு மனிதனின் மறுபிறவிக்குக் காரணம் அவரது நிறைவேறாத ஆசைகளும் பற்றுகளும்தான். ஆசைகள் அழியும் போது ஆன்மாவுக்கு மீண்டும் உடல் எடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் போகிறது. ஆனால் பற்று இருக்கும் வரை மனிதன் இறப்பதும் மீண்டும் பிறப்பதுமாகிய நிலையற்ற துன்பகரமான வாழ்க்கையிலேயே உழல வேண்டியிருக்கும். தத்துவ பகுப்பாய்வு. சம்சார சக்கரம் மற்றும் முக்தி தத்துவம். பற்று இருக்கும் வரை கர்ம வினை தொடரும். கர்ம வினை இருக்கும் வரை பிறவி தொடரும். பற்றை அறுப்பதே கர்ம வினையிலிருந்து விடுபட்டு நிலையான முக்தி நிலையை அடைவதற்கான ஒரே வழி என்ற தத்துவத்தை இது உரைக்கிறது. திருக்குறள் 350. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. முன்னுரை: உலகப் பற்றுகளை விடுவது எளிதான காரியமல்ல. அதற்கு ஒரு சிறந்த உத்தியை, டெக்னிக், வள்ளுவர் இந்த அதிகாரத்தின் இறுதிப் பாடலில் வழிகாட்டியாக கூறுகிறார். தமிழ் சுருக்கம்: பற்றுகள் இல்லாதவனாகிய அந்த இறைவனின் பற்றினை மட்டுமே நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். நம்மிடம் உள்ள உலகப் பற்றுகளை விடுவதற்காகவே அந்த இறைப்பற்றை பற்ற வேண்டும். இங்கிலீஷ் சம்மரி: cling to the attachment of the one who is detached from everything. Cling to that attachment so that you may release all other worldly attachments. விரிவான பகுப்பாய்வு. சொற்பிரிப்பு பொருள்: பற்றுக பற்றிக் கொள்க பக்தி கொள்க. பற்றற்றான் பற்றினை எதன் மீதும் பற்றில்லாத இறைவனின் திருவடிப் பற்றை, அப்பற்றை அந்த பற்றினை பற்றுக, மேலும் உறுதியாக பற்றுக. பற்றுவிடற்கு உன்னுடைய உலக ஆசைகளை துறப்பதற்காக. இலக்கண நயம்: சொற்பொருள் பின்வரும் நிலையணிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பற்று என்ற சொல் பல்வேறு இலக்கண வடிவங்களில் பற்றுக வினைமுற்று, பற்றற்றான் வினையாளனையும் பெயர், பற்றினை பெயர்ச்சொல் 9 முறை வந்து ஒரே பொருளை துரத்தல் பிடித்தல் ஆழமாக வலியுறுத்துகிறது. கருத்து மையக் கருத்து: உலகப் பற்றை விடுவதற்கு இறைப்பற்றே சிறந்த துணை. விளக்கம்: மனித மனம் எப்போதுமே ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டேதான் இருக்கும். எதையுமே பிடிக்காமல் சும்மா இரு என்றால் மனதால் முடியாது. எனவே
தீய அல்லது உலகியல் பற்றுகளிலிருந்து விடுபட வேண்டுமானால் மனதை அதைவிட உயர்ந்த பற்றற்ற இறைவனின் மீது திருப்ப வேண்டும். ஒரு முள்ளை எடுக்க மற்றொரு முள்ளை பயன்படுத்துவது போல உலகப் பற்றை அறுக்க இறை பற்றை பயன்படுத்த வேண்டும். உலக ஆசைகள் நீங்கிய பின் அந்த இறை பற்றும் தானாகவே மறைந்து முக்தி நிலை கிட்டும். தத்துவ பகுப்பாய்வு, உளவியல் ரீதியான ஆன்மீக தத்துவம். மாற்றான் தோட்டம் அல்லது பக்தி யோகத்தின் அடிப்படை இது. மனதை ஒரு சூன்யத்தில் நிறுத்த முடியாது, அதற்கு ஒரு மாற்று சப்ஸ்டிடியூட் தேவை. கீழான பற்றுகளிலிருந்து விடுபட மேலான ஒன்றின் மீது பற்று வைக்க வேண்டும் என்ற உன்னத உளவியல் உண்மையை போதிக்கிறது. திருக்குறள், உலக பொதுமறை, வாழ்வியல் கலை, திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 35. துறவு.